வெயிட்டை குறைக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ணுற 5 மிஸ்டேக்கை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் இல்லை 2 வாரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வெயிட் லாஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஆனால் பிரச்சனை டயட்டில் இல்லை, நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக்கில் தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே நாள்லேயே சாப்பாட்டை சரிபாதியாக குறைச்சிட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் அது ஃபேட் லாஸ் இல்லை, நம்ம பாடியில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரை தான் ரிடியூஸ் ஆகும். அப்புறம் திரும்பவும் வெயிட் கெயின் ஆகும். டீ, காஃபி, ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் எவ்வளோ கலோரிஸ் உள்ளே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் சாப்பாட்டே குறைச்சாலும் ஆனால் நீங்கள் எடுக்கிற இந்த டீ, காஃபி உங்கள் வெயிட் லாஸை ஸ்லோ பண்ணும். நீங்கள் ஜிம் போகிறீங்களா, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா, ஆனால் 5 hours தான் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். தூக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா பசி அதிகமாகும், அதனால் நிறைய சாப்பிடுவீங்க, வெயிட் கெயின் தான் ஆகும். உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஒரு பெஸ்ட் கைட்னஸோட நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.